ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு ஒரு வழியாக எங்கேப்பா தேங்காய் எடுத்து மண்டையை உடச்சிடுவானோ, ஐயோ எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு நம்ம சக்தியும் நம்ம செல்வியும் எஸ்கேப் ஆகிட்டாங்கங்க. என்கிட்ட இருந்து அதை வச்சு போகிறீங்கன்னு சொல்லிட்டு உடஞ்ச தேங்காய் எத்தனை தடவைப்பா உடப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேலன் கையில் ஆல்ரெடி உடச்சி கொடுத்துருந்தாங்க, அதை தூக்கி போட்டு கீழே போட்டு உடச்சிட்டாராம்மா. அவரு போட்டதில்லை, தேங்காய் செதறிச்சாங்க, வேறு லெவல்ப்பா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு. வீட்டுக்கு கிளம்பி வந்து பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் நினச்சி பயந்துட்டுருக்காங்க. மொத்த குடும்பமும் நினச்சி பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து வீட்டுக்கு வா சக்தின்னு சொல்லி கூப்பிட்ற. அவங்க வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீ கூப்பிட்டா நான் வரணுமா? ஏன் எனக்குன்னு ஒரு மனசே கிடையாது, அவங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சக்தி கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க இருந்துட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டாரு. சேரனை தள்ளி விட்டு இழுத்துட்டு போட்டாருங்க. இழுத்துட்டு போயிட்டாரு. இழுத்துட்டு போனதுக்கப்புறமா செல்வி இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு மொத்த குடும்பமும் சொல்கிறத பார்த்தோன்னே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பழைய உண்மையை சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தப்பாக நடந்துக்க பார்த்ததே மாமா தடுத்து நிப்பாட்டினாரு. அப்படியாப்பட்டவராக வந்துட்டு அக்காவை கஷ்டப்படுத்தவர் நீங்கள் நினைக்கிறீங்க, விட்டுருங்க, அவங்க லைஃப் அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க. உண்மைதாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மூணாவது ஆள் யாருமே வரக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லை, சொந்த அம்மா கூட வரக்கூடாதுங்க. ஏன்னா யார் வந்தாலுமே அது பிரச்சனை பெருசாகும். சப்போர்ட் பண்ணுறதுனாலே பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியலங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு செல்வி சொன்னதை எல்லாருமே கேட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து நம்ம மாப்பிள்ளை தப்பு பண்ண மாட்டார், மாறிடுவார் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. வேலை ஒரு பக்கம் இழுத்துட்டு வந்து சக்தியை வாசற்படிக்கு நேரம் நிற்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிறுத்துடா அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு பார்க்குறீங்களா, சிக்கல் சிவபதி வந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சக்தியை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்